நண்பன் திரைப்படத்தில் விஜய் நடித்த கொசக்சி பசப்புகள் கதாபாத்திரத்தை யாரும் அவ்வளவு எளிதில் மறைந்திருக்க முடியாது. தமிழில் கொசக்சி பசப்புகள் என்றால் பாலிவுட்டில் புன்சுக் வாங்குடு. 2009ஆம் ஆண்டு வெளியான 3 Idiots படத்தில் அமீர்கான் ஏற்று நடித்த கதாபாத்திரம் இது. தமிழிலும் இந்தியிலும் ரசிகர்களை கவர்ந்த இந்த கதாபாத்திரம் வெறும் கற்பனை அல்ல. புத்தக அறிவை விட வாழ்க்கை அறிவே முக்கியம் என்று சொல்லிய அந்த விஞ்ஞானி நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை செய்திருந்தார். அவர்தான் சோனம் வாங்சுக். இவருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் 3 Idiots. தமிழில் விஜய் நடிப்பில் வெளியான நண்பன். 59 வயதான சோனம் வாங்சுக் டெல்லி ஜந்தர் மந்தரில் 2026 ஜூன் 28 முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் கவலை தெரிவித்து வரும் நிலையில் இந்த போராட்டம் நாடு முழுவதும் கவனத்தை பெற்றுள்ளது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தி வரும் போராட்டத்தில் இணைந்தவர் லடாக்கின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அரசியலமைப்பு, சட்ட பாதுகாப்புகள் மற்றும் மக்களின் உரிமைகள் குறித்து தன்னுடைய நீண்டகால கோரிக்கைகளையும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அவருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் சொல்லப்பட்டதை விட சோனம் வாங்சுக்கின் வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது, சுவாரஸ்யமானது. யார் இவர்? கொசக்சி பசப்புகள் புன்சுக் வாங்குடு. அப்படிதான் கொசக்சி பசப்புகளா? ஆமாண்டா, ஆமா. 1966 செப்டம்பர் 1ஆம் தேதி லடாக்கின் உலேடோக்போ என்ற சிறிய மலை கிராமத்தில் பிறந்தவர் தான் சோனம் வாங்சுக். அப்போது அந்த கிராமத்தில் சாலை இல்லை, மின்சாரம் இல்லை, பள்ளிக்கூடமே கிடையாது. மொத்தம் 5 குடும்பங்கள் மட்டுமே வாழ்ந்த அந்த கிராமத்தில் இயற்கை தான் அவருடைய முதல் ஆசிரியராக இருந்தது. சோனம் வாங்சுக்கின் தாயும் கல்வி அறிவை பெறாதவர். இருந்தாலும் இயற்கை, விவசாயம், உள்ளூர் பாரம்பரியம், வாழ்க்கை அனுபவம் ஆகியவற்றை மகனுக்கு கற்றுக் கொடுத்தார். புத்தகங்கள் இல்லாமல், வகுப்பறைகள் இல்லாமல் இயற்கையை பார்த்தே பாடங்களை தன்னுடைய தாயிடமிருந்து கற்றுக்கொண்டார் சோனம் வாங்சுக். பறவைகள் எப்படி பறக்கின்றன, விதை எப்படி மரமாகிறது, பனி எப்படி உருவாகிறது, நீர் எப்படி ஓடுகிறது, எல்லாமே அவருக்கு பாடமாக மாறிப்போனது. அவருடைய தந்தை சோனம் வாங்கியால் ஜம்மு காஷ்மீர் அரசியலில் முக்கிய தலைவராக இருந்தவர். தேசிய மாநாட்டு கட்சியிலும் பின்னர் காங்கிரசிலும் செயல்பட்டு மாநில அமைச்சராக உயர்ந்தார். இதனால் சோனம் வாங்சுக்கின் குடும்பம் ஸ்ரீநகருக்கு இடம்பெயர்ந்தது. அப்போது சோனம் வாங்சுக்கு வயது 9. பள்ளியில் சேர்க்கப்பட்டார். சோனம் வாங்சுக்கு பள்ளி பாடங்கள் புரியவில்லை. ஆசிரியர்கள் நடத்துவது அவருடைய தாய் சொல்லித் தருவது போல எளிதாக இல்லை, மிகவும் சிரமப்பட்டார். சக மாணவர்களின் கேலிக்கு ஆளானார். இது ஏன், எதற்கு, எப்படி என்ற அடிப்படையை புரியாமல் பாடங்களை மனப்பாடம் செய்வது அவருக்கு எளிதாக இல்லை. முட்டாள் மாணவன் என்ற முத்திரை குத்தப்பட வேதனை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அந்த பள்ளியை விட்டே ஓடிப்போனார் சோனம் வாங்சுக். பின்னர் டெல்லியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் சேர்க்கப்பட்டார் சோனம் வாங்சுக். அங்குள்ள ஒரு ஆசிரியர் சோனம் வாங்சுக்கின் தாய்மொழியில் பேச அப்போதுதான் அவருக்கு நிம்மதி கிடைத்தது. அந்த ஆசிரியர் உதவியுடனே பள்ளி படிப்பை தொடங்கிய சோனம் பள்ளி படிப்பை முடித்த பிறகு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மீது ஆர்வம் கொண்டார். ஆனால் அவருடைய தந்தைக்கு அதில் விருப்பம் கிடையாது. நான் விரும்பிய படிப்பை தான் படிப்பேன் என்று சோனம் பிடிவாதம் பிடிக்க விளைவு மேற்படிப்புக்கு பணம் தர மறுக்கிறார் சோனமின் தந்தை சோனம் வாங்கியால். உடனே வீட்டை விட்டு வெளியேறுகிறார் சோனம். அப்போது அவருக்கு வயது 19. கல்லூரி கட்டணம் செலுத்த பணம் கிடையாது. அப்போது லடாக்கில் அரசு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு 2 மாதம் டியூஷன் நடத்த தொடங்கினார். அந்த 2 என்பது பின்னாளில் 100 ஆனது. அவர்கள் கொடுக்கும் டியூஷன் கட்டணத்தை வைத்து தன்னுடைய 3 வருட பொறியியல் படிப்பை முடித்தார் சோனம் வாங்சுக். மாணவர்களுக்கு டியூஷன் எடுக்கும் போது அவர் ஒன்றை புரிந்து கொள்கிறார். மாணவர்கள் தோல்வி அடைவதில்லை, கல்வி முறையே தோல்வி அடைந்திருக்கிறது. 1988ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் என்ற அமைப்பை தொடங்கினார் சோனம். அப்போது லடாக்கில் 95% மாணவர்கள் அரசு தேர்வில் தோல்வி அடைந்தனர். ஏனென்றால் பாட புத்தகங்களில் கடல் பற்றிய பாடங்கள் இருந்தன. ஆனால் அந்த மாணவர்கள் கடலையே பார்த்தது கிடையாது. மழைக்காடுகள் பற்றி இருந்தன. ஆனால் அவர்கள் வாழ்ந்தது பனிமலையில். இதனால் கல்வி அவர்களுக்கு அந்நியமானது. எனவே சோனம் வாங்சுக் ஒரு புதிய கல்வி முறையை உருவாக்கினார். அவருடைய பள்ளியில் மாணவர்களை பள்ளியை நிர்வகித்தார்கள். மாணவர்களை சமையல் செய்தனர், மாணவர்களை விவசாயம் செய்தனர், மாணவர்களை மின்சாரம் தயாரித்தனர், மாணவர்களை சூரிய சக்தி அமைப்புகளை உருவாக்கினர். சோனம் வாங்சுக் உருவாக்கிய பள்ளி நண்பன் திரைப்படத்தில் இறுதியில் விஜய் நடத்தும் பள்ளியை போலவே இயற்கை மற்றும் செய்முறை கல்வியை மையமாக கொண்டது. பள்ளிக்கு தேவையான மின்சாரம் மாணவர்கள் உருவாக்கிய சூரிய மின்சக்தி மூலம் கிடைத்தது. கட்டிடங்களும் களிமண்ணால் கட்டப்பட்டவை. இந்த பள்ளியில் மிகப்பெரிய சிறப்பு என்றால் அரசு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கே முதலில் சேர்க்கை வழங்கப்பட்டது. அவர்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை கண்டறிந்து வாழ்க்கை திறன்களுடன் கூடிய கல்வி கொடுக்கப்பட்டது.
இதன் விளைவாக மாணவர்களின் தேர்ச்சி விகிதமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு உயர்ந்தது. இந்த கல்வி முறையை லடாக் முழுவதும் கல்வித்துறை மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் சோனம் வாங்சுக் விரிவுபடுத்தினார். மேலும் 1993 முதல் 2005 வரை லடாக் மக்களின் கல்வி, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் ஒரு உள்ளூர் பத்திரிகையும் நடத்தினார் சோனம் வாங்சுக். பின்னர் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண முயன்றார் சோனம். லடாக்கில் குளிர்காலத்தில் பனி நீர் வீணாக ஓடிவிடும். ஆனால் கோடை காலத்தில் விவசாயத்திற்கு தண்ணீரே கிடைக்காது. இதற்காக அவர் ஐஸ் தூபா என்ற புதிய முறையை உருவாக்கினார். குளிர்காலத்தில் மழைநீரை குழாய் மூலம் மேலே பீச்சி அடிக்க செய்து அதை பெரிய பனி கோபுரமாக உறைய வைத்தார். கோடை காலத்தில் அந்த பனி மெதுவாக உருகி விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை வழங்கியது. இந்த எளிமையான கண்டுபிடிப்பு உலகம் முழுவதும் பாராட்டை பெற்றது. சோனம் வாங்சுக் உருவாக்கிய மற்றொரு முக்கியமான கண்டுபிடிப்பு சோலார் ஹீட்டட் மிலிட்டரி டென்ட். அதாவது லடாக் போன்ற கடும் குளிர் நிலவக்கூடிய எல்லை பகுதிகளில் பணியாற்றும் ராணுவ வீரர்கள் வெளியில் இருந்து எரிபொருள் பயன்படுத்தாமல் சூரிய ஆற்றல் மூலமாக கூடாரத்தை வெப்பமாக வைத்திருக்க இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கினார். இதனால் எரிபொருள் செலவு குறைந்ததோடு கடும் குளிரிலும் வீரர்கள் பாதுகாப்பாக தங்க முடிந்தது. ஆனால் அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு காப்புரிமை கூட கிடையாது. காரணம், தன்னுடைய கண்டுபிடிப்புகள் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இலவசமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அவற்றை ஓபன் சோர்ஸாகவே பார்த்தார். அறிவு அனைவருக்கும் சொந்தமானது, அதை விற்கக்கூடாது என்பதை சோனம் வாங்சுக்கின் கொள்கை. 2019 லடாக் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு அங்குள்ள பழங்குடியின மக்களின் நிலம், நீர்வளம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை பாதிக்கப்படும் என்ற அச்சம் எழுந்தது. அதன் பிறகு சோனம் வாங்சுக் லடாக்கிற்கு அரசியல் அமைப்பின் 6வது அட்டவணை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். 2024 லே நகரில் கடும் குளிரான -15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் 21 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உலகின் கவனத்தை ஈர்த்தவர் இன்று டெல்லி ஜந்தர் மந்தரில் லடாக் மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் போராடுகிறார். அவருடைய கோரிக்கைகள் கல்வி முறையில் வெளிப்படைத்தன்மை வேண்டும், லடாக்கின் சுற்றுச்சூழலும் மக்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை. 3 வாரங்களுக்கும் மேலாக உணவு எதுவும் சாப்பிடாமல் தண்ணீர் மற்றும் உப்பை மட்டுமே எடுத்துக்கொண்டு போராட்டத்தை தொடர்ந்ததால் அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நண்பன் திரைப்படத்தில் விஜய் ஏற்று நடித்த கொசக்சி பசப்புகள் என்ற கதாபாத்திரம் சோனம் வாங்சுக்கை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான். அந்த சோனம் வாங்சுக் தான் 20 நாட்களாக நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக டெல்லியில் பட்டினி போராட்டம் நடத்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் அவருக்காக கூட வாய் திறக்கவில்லையே முதலமைச்சர் விஜய் ஏன் என்ற விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்றன. எது எப்படியோ சினிமாவில் பார்த்த ஹீரோவை விட நிஜ வாழ்க்கையில் சோனம் வாங்சுக் இன்னும் பெரிய ஹீரோ என்பதில் சந்தேகம் கிடையாது.